ஏப்ரல் 19, 2025 சென்னையில் ஏசி லோக்கல் ட்ரெயின் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டேவே போகலான்னு சொல்லி சென்னை பீச்சுக்கு லோக்கல் ட்ரெயினில் கிளம்பியாச்சு. நான் போனப்போ சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் இந்த ஏசி லோக்கல் ட்ரெயினை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இனாகிரேஷன் சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துருச்சு. இந்த ட்ரெயினுடைய செகண்ட் ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணலாம் சொல்லி சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணியாச்சு. சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷனில் கவுண்டர்லேயே நம்ம ஏசி ட்ரெயினுக்கு டிக்கெட் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கணும். நான் இந்த ட்ரெயினில் சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு இந்த ட்ரெயினில் 85 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சில் 7 மணிக்கு எடுத்து காலையில் 8:30க்கு செங்கல்பட்டு போகுது. நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டுலேருந்து 9 o'clock போல் கிளம்பி 10:30 சென்னை பீச் ரீச் ஆகுது. அடுத்த சர்வீஸாக ஈவினிங் 3:45 சென்னை பீச்லேருந்து கிளம்பி 5:25 செங்கல்பட்டு போகுது. ரிட்டர்ன் 5:45 கிளம்பி 7:15 சென்னை பீச் வருது. சென்னை பீச் செங்கல்பட்டு ரூட்டில் ரன் ஆகிற இந்த சர்வீஸ்க்கு மட்டும் ஃபாஸ்ட்டுக்குள்ளே ஸ்டாப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டாப்புமே நிற்காது. இதுவே தாம்பரம் டு சென்னை பீச் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பும் நிற்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. அதோட டைமிங்ஸும் டிஸ்பிளேல இருக்குது, பார்த்துக்குங்க. முக்கியமாக இந்த ட்ரெயின் சண்டே ஆப்ரேஷனல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனாகிரேஷன் டே அதுமா மாலையெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சூப்பராக நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நிற்கிது. நம்ம இப்போ இந்த சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு போகிற சர்வீஸில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஈவினிங் 3:45 இந்த ட்ரெயின் வந்து சென்னை பீச்லேருந்து கிளம்பும். ட்ரெயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நிறைய பேர் நம்மள மாதிரியே ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் பண்ண சொல்லி வந்திருந்தாங்க. எல்லாரும் அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ரெயினுடைய பைலட் கேபின் பொறுத்த வரைக்கும் சிசிடிவி பார்க்குறதுக்கு ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ள சின்னதாக ஃபேன் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 கோச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கோச்சும் லாஸ்ட் கோச்சும் லேடிஸ் கோச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லா கோச்சும் வந்து காமனாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோச்சிலேருந்து உள்ளே இருக்க எல்லா கோச்சுக்குமே ஈஸியாக நடந்து போகிற மாதிரி ஆக்சசபிள் கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சோட மேலே பார்த்தாலே தெரியும் 2 ஏசி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினில் இருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக் ஓப்பன் க்ளோஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி தான் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலையாக டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி போட்டு வச்சதுனால உள்ளே நுழைஞ்சுனே பயங்கர சில்னஸ் வந்து தெரிஞ்சுது. இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லெஃப்ட் சைடில் பேக்லாம் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஏசி ட்ரெயின் இருந்தாலும் ஃபேனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்தே பாரத்தில் இருக்கிற மாதிரி டிரைவர்கிட்ட பேசுறதுக்கு டாக் பேக் யூனிட்மே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் பீப்புளுக்காக ஹேண்ட் சப்போர்ட்மே வந்து மேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிஜிட்டல் போர்டில் என்னென்ன ஸ்டேஷன் நெக்ஸ்ட் வரும் சொல்லி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சிசிடிவி கேமரா ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஷன் வருது சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண எல்லாமே நம்ம அந்த ஸ்பீக்கரில் கேட்டுக்கலாம். கரெக்டாக 3:45 டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைரன் மாதிரி அலாரம்லாம் அடிக்குது. அதுக்கப்புறம் டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. டோர் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ட்ரெயின் மூவ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் கலெக்டர்ஸ் எல்லாருமே கோச்சுக்குள்ளேயே வந்து ரவுண்டிங்லேயே இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாராவது மாற்றி ஏறிட்டாங்கன்னா வந்து அவங்களை இறக்கி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே. இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைய பேர் வந்தாலும் ப்ரெஸ் பீப்புளும் நிறைய பேர் வந்து நம்ம ட்ரெயினில் ஏறி இருந்தாங்க. அண்ட் ட்ரெயினுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஏசியோட சில்னஸோட ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சென்னை பீச் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபோர்ட், சென்னை பார்க், சென்னை எக்மோர் ஸ்டாப்லாம் நிற்கிது. இந்த ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் வர அதே பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த ஸ்டேஷன்ஸை கிராஸ் பண்ணுது. ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால மக்கள் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி நார்மல் லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்டை வச்சு இந்த ட்ரெயினில் ஏறிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே வந்து இறக்கி விட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் தனியாக டிக்கெட் எடுத்து தான் ஏறணும். சீசன் டிக்கெட் இருந்தால் கூட அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் சீசன் டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தனியாக இது கோச் கிடையாது. எல்லாருமே காமனாக ஒரே கோச் மாதிரி தான் இருக்கும். லேடிஸ்க்கு மட்டும் தனியாக வந்து 2 கோச் அலோகேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 3 சர்வீஸ் அப்படின்றதுனால ட்ரெயினில் பெருசாக கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு போக போக கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் சென்னை எக்மோரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம் பேரலாக சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் போகிற திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு டிபார்ச்சர் டைம் இருந்துச்சு. சைடில் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. சென்னை எக்மோருக்கு அப்புறம் லிமிடெட் ஸ்டாப்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற ரூட்டுக்கு வந்து டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிது. இந்த ரூட்டில் தான் ஃபாஸ்ட் லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே ட்ராவல் ஆகும். இந்த ட்ரெயினில் ஒரு கோச்சில் ஏறினா லாஸ்ட் வரைக்கும் போய்க்கலாம். ஸோ உள்ளேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்க்குற வியூவே சூப்பராக இருந்துச்சு. எக்மோருக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு மாம்பழம் ஸ்டேஷன் தான் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. மாம்பழம் ஸ்டேஷன்லேயுமே இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு யாருமே இல்லை, இறங்கிறதுக்கு மட்டும் தான் சில பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க. நல்லா கூலிங்கான ஏசி ட்ரெயினில் நம்ம ஜேர்னி வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 85 to 90 வரைக்கும் போகுது. இதுவே நார்மல் லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 60 தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பீட் போகும்.
மாம்பழம்க்கு அப்புறம் கிண்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்லிட்டு மெட்ரோ கனெக்டிவிட்டியான முக்கியமான இடங்கள்லாம் நின்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பேஜ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து திருசூலம் கொடுத்துருக்காங்க. இந்த திருசூலம்லேருந்து அழகாக ஏர்போர்ட் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் வந்து சில மீடியா பீப்புள்ஸ் அங்கே இருக்க சில பேரை வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஜாலியோடு எல்லாரும் ட்ராவல் பண்ணுறதை பார்க்கறதுக்காக தான் நானும் இந்த ஃபஸ்ட் டே வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். ட்ரெயினோட விண்டோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டோருக்கும் இன்னொரு டோருக்கும் நடுவில் ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ பெருசாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியாச்சு. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. தாம்பரம் வந்து வேகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராவல் பண்ண ரூட்டில் வந்ததுனால என்னன்னு தெரியல, நமக்கு தாம்பரத்தில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வர பிளாட்ஃபார்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தாம்பரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் நமக்கு இந்த ஏசி லோக்கல் ட்ரெயின் வந்து அரைவல் ஆச்சு. ரொம்ப நாள் ட்ரெயின்குள்ளே ஏசியில் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளே எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்றது. ஓவராலாக ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பீச்லேருந்து 10 ருபீஸில் நார்மல் லோக்கல் ட்ரெயினில் ரீச் பண்ணிடலாம். இந்த ட்ரெயினில் 84 ருபீஸ் சார்ஜஸ் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50 ருபீஸ் வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு. பட் 85 ருபீஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நாள் போக போக இந்த ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த ஏசிக்கு வந்து குறையே சொல்ல முடியாது. வெளியே எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே ஒன்றுமே தெரியல, நல்ல சில்னஸ் இருந்துருந்துச்சு. இப்போதைக்கு சென்னை பீச் டு செங்கல்பட்டு ரூட்டில் மட்டும் ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சென்னை டு ஆவடி வந்து ஒரு ரூட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணலை. உங்களுக்கு அமௌண்ட் அஃபோர்டபுள் இல்லைனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.